இரக்கமும் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்திருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்கள் காலங்களுக்கு நீர் அதிகாரியா இருக்கிறீர். எங்களுடைய வழிகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தர் எங்களை திருப்பி நடத்துகிறீர். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்காகவும், கர்த்தர் எங்கள் மெய்ப்பராயிருப்பதற்காகவும், உம்முடைய வசனம் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருப்பதற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியிலே நடப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். உம்முடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக, உம்முடைய அன்புக்கும் சிற்றைக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நன்மைக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எதிர்கால ஆசீர்வாதங்கள், மகிமையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை குறித்த உம்முடைய திட்டங்கள், யோசனைகள் பெரிதானவைகள், மகிமையானவைகள். உம்மை இன்னும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். உம்முடைய வசனத்தின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய சர்வ வல்லவருடைய நிழல், உன்னதமானவரின் மறைவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய அடைக்கலம். நீரே எங்களுக்கு போதுமானவர். உம்முடைய வைகளை அல்ல, உம்மையே நாங்கள் தேடுகிறோம், நாடுகிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய வாழ்நாட்களின் ஒவ்வொரு கட்டத்திலும் உம்முடைய பங்கு பெரிதான பங்கு. கர்த்தரே எங்கள் பங்காயிருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கை புகையைப் போல, மேகத்தைப் போல சீக்கிரம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம் சீக்கிரம் கடந்து போகிறது. உம்மண்டை வந்து எப்போது சேருவோம்? நித்தியத்திலே உம்மோடு கூட எப்போது நாங்கள் உம்மை காண்போம்? இந்த வாஞ்சை எங்களுக்குள் பெருகுகிறது. இந்த துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். உடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். உம்முடைய தேவ நீதி மகிமை எங்கள் மூலம் வெளிப்படட்டும். எங்கள் இருதயம் உம்முடைய இருதய துடிப்புகளை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் தேவைகளை விட உம்முடைய தேவை பெரியது. மிஷனரி பணியை, அருட்பணியை, சுவிசேஷ நற்செய்தி பணியை எங்கள் வாழ்வின் மூச்சாக, லட்சியமாக, பாரமாக, நோக்கமாக கொண்டு செயல்பட எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையுள்ள இருதயத்தை தாரும். கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அடுத்த சந்ததியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகட்டும், உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நிமிடங்களை ஆசீர்வதியும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். தொடர்ந்து நாம இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வரோம். குறிப்பா இன்றைக்கு 9வது தொடர் செய்தி இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல. இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரம் ஒரு சில வசனங்கள், இந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வசனத்துக்கு இடம் கொடுப்போம். 1 சாமுவேல் 14:27 வசனம் துவங்கி வாசிக்கிறேன். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார்.
நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாஸிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்து அறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதி உத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்திலே இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன? எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகால். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன், அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும்
ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். இந்த 52வது வசனத்தோடு 1 சாமுவேல் 14வது அதிகாரம் முடிவு பெறுகிறது. இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரம் ஒரு நம்முடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய போராட்டத்தை அது சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறது. குறிப்பா இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய இந்த ராஜ்யபாரம், அதாவது தேவனுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், மனிதரின் ராஜ்யம், இந்த மிருகங்கள் ராஜ்யம் கூட இருக்குது. காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மிருகங்கள், இன்செக்ட்ஸ், ஒவ்வொரு பூச்சிகள், ஒவ்வொரு ஆராய்ச்சியை பார்க்கும்போது அது ஒவ்வொன்றிலையும் அதில் விசேஷித்த ஒழுங்கு முறைகள், டிசிப்ளின்ஸ், அதனுடைய வாழ்வு முறைகள், அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் இந்த மனித ராஜ்யத்திலையும் அவர் ஆளுகை செய்கிறார். பிசாசின் ராஜ்யம் இந்த உலகத்தில் அவன் பிடுங்கி எடுத்துக்கொண்டான். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை மனுஷன் கையிலிருந்து பிசாசு பிடுங்கி கொண்டான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பிசாசின் கையில் இருக்கிற அதிகாரத்தை, அந்த மரணத்தை அவர் வென்று மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் சகலவற்றிற்கும் அவர்தான் அதிகாரி, சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய ரட்சிப்பின் பார்வையை, ஆவிக்குரிய பார்வையை, இந்த ஆவிக்குரிய போராட்டம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதற்கு இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்தது என்று நம்ம கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறு, கிறிஸ்தவ திருச்சபையினுடைய வரலாறு, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வின் வரலாற்றுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி வரலாறும் ஆதி திருச்சபையினுடைய வரலாறும் இணைத்து சேர்த்து நாம் வாசிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டத்துல நாம் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளியில இருக்கிற ஒரு போருக்கு மத்தியில உள்ளான ஒரு யுத்தம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும், இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும், காயினுக்கும் ஆபேலுக்கும், இந்த உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருக்கிற பிசாசுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற இந்த யுத்தம், கடைசி யுத்தம், அர்மேகதோன் யுத்தத்துல பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் பிசாசின் தூதர்களுக்கும் நடக்க போகிற யுத்தத்தை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் குறிப்பா விசுவாசத்தை தாக்கும்படிக்கு பிசாசு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படிக்கு பிசாசு இந்த யுத்தத்தை அவன் செயல்படுத்தினான். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:36. பிசாசினுடைய டாக்டிக்ஸ், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய உபாய தந்திரங்கள், அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள், அவனுடைய எவனை விழுங்கலாம் என்கிற அந்த வகை வகையான அவனுடைய தந்திர யுக்திகள், இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது. அதான் ரோமர் 8:26 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த கேள்வியினுடைய இன்டைரக்டான புரிதல் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு திருச்சபையை பிரிக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு தேவ பிள்ளைகளை பிரிக்க வேண்டும், தேவனுடைய ஆளுகையை விட்டு அவங்க வழி தவறி போக வேண்டும், தேவ மகிமை அற்றவர்கள் ஆக வேண்டும், விசுவாசத்தை இழக்க வேண்டும், அவங்களுடைய நம்பிக்கையை காண்கிற காரியங்களின் மீது, உலகத்தின் மீதும், உலக பொருட்களின் மீதும், மனிதர்கள் மீதும், மனித சக்திகள் சுயத்தின் மீது வைக்க வேண்டும். இதனால தேவனுக்கு கோபத்தை மூட்ட வேண்டும். தேவனுடைய கோப ஆக்கினின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். கடவுளுடைய கையினாலேயே நாம் அழிக்கப்பட வேண்டும். இதுதான் பிசாசுனுடைய நோக்கம். இதை புரிந்து கொண்ட நாம் கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு விலகாமல், அவர் நமக்குள் துவங்கின விசுவாசத்தை விட்டு விலகாமல், தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய விசுவாச ஜீவியத்தை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தை
நீண்ட நாட்களாக தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கான காரணம், நோக்கம் என்ன? கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து செயல்படுகிற அவருடைய செயல்பாடுகள், தேவனுடைய பக்கத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய கடமை, அவர் நமக்காக செய்கிற வேலை, அவர் நமக்குள் செய்கிற வேலை, அவர் நம் மூலம் செய்கிற வேலை. அவர் நமக்காக சிலுவையில் வேலையை செய்து முடித்தார். அது நம்முடைய ரட்சிப்பின் திட்டம், அந்த பிளான் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. அவர் நமக்குள் செய்கிற வேலை, அது பிளான் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தத்தின் வேலை. நமக்குள் அவர் செய்கிற பரிசுத்தம். நாம் தமக்கு முன்பாக பரிசுத்தத்தில், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நிறுத்தும்படிக்கு அவர் நமக்குள் வேலை செய்கிறார். அவர் நம் மூலம் வேலை செய்கிறார். அது பிளான் ஆஃப் சர்வீஸ். அவருக்காக நாம் செய்கிற ஊழியத்தின் திட்டம். நம்முடைய ரட்சிப்பின் திட்டம், பரிசுத்தத்தின் திட்டம், ஊழியத்தின் திட்டம். அது 3 பிரிவா பிரிக்கணும்னா, அவர் நமக்காக செய்கிற கிரியை, அவர் நமக்குள் செய்கிற கிரியை, அவர் நம் மூலம் செய்கிற கிரியை. இப்ப நம் மூலம் அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் அவர் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். அவர் நமக்குள் கிரியை செய்வதற்கு அவர் நமக்காக செய்த கிரியை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல ஒரு பக்கம் தலைமைத்துவத்துக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஒரு தேசமாக, ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு கட்டமைப்புக்குள், ஒரு நாடாக, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு உலகத்துல மற்ற நாடுகளைப் போல ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா, ஒரு ராஜ வம்சம், ஒரு பட்டத்தரசன் என்கிற ஒரு ஒழுங்கு முறையை தேவனே தம்முடைய நியாயாதிபதியாகி சாமுவேல் மூலம் அபிஷேகித்து, அதுலேயும் சவுல் தீர்க்கதரிசிகள் ஒருவனா என்று கேட்கிற அளவுக்கு சவுல் தீர்க்கதரிசனம் சொல்லி, சவுல் அபிஷேக தைலத்தினால சாமுவேல் மூலமாக அபிஷேகிக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பதவி ஏற்பு. அதாவது ஒரு ஓட்டு நடக்கப்படலை, எலெக்ஷன் இல்லை, விருப்பு வெறுப்பங்கள் தெரியப்படலை. கர்த்தரே சீட்டு போட்டு, கர்த்தரே சவுலை தீர்க்க தரிசனமாக தெரிந்து கொண்ட ஒரு செயல். மனுஷர்கள் கேட்கிற கேள்விக்கு, விருப்பத்திற்கு தேவனே ஒரு ராஜாவை அவங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. மற்றவங்களுக்கு தருகிறபடி மற்றவங்களே சண்டை போட்டு பல கொலைகள் செய்து ஒரு ரவுடிசம் பண்ணி ஒரு ராஜாவா ஆகியிருக்கலாம். ஆனா இங்க இஸ்ரவேலுடைய ராஜா அப்படி அவங்க முதல் ராஜா கொடுக்கப்படல. ஒரு வித்தியாசமான ஒரு முறைமையில தேவனே அவர்களுக்கு அவங்க விண்ணப்பத்திற்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஒரு ராஜாவை தராரு. ஆனா அவருடைய பாணியிலேயே தராரு. ஆனாலும் அந்த தலைமைத்துவம், அந்த சவுல் ராஜா, அவர் வழி தவறும்போது, நிலை மாறும்போது, மனநிலை மாறும்போது, 1 சாமுவேல் நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல சவுல் தன்னுடைய 1 சாமுவேல் 10:6 வாசிக்கிறோம். சவுல், கர்த்தருடைய ஆவி சவுல் மேல இறங்கிய போது சவுல் வேறு மனுஷனானார். அதுக்கு முன்னாடி சவுல் இருந்தது வேற. அவரு அந்த தைல குப்பியினால சவுளுடைய தலையின் மேல சாமுவேல் அந்த தைலத்தை வார்த்து, சாமுவேல் சவுலை முத்தம் செய்து தலைவனாக அபிஷேகித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல் வந்தார். சவுல் வேறு மனுஷனானான் என்று நாம 1 சாமுவேல் 10:6 வாசிக்கிறோம். ஸோ தேர் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு தேவ ஜனத்தை வழிநடத்துகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த இருதயத்தையும் வேற மனுஷனாகவும் மாற்றுகிறத நம்ம முதலாவது அங்க பார்க்கிறோம். ஸோ அது ஒரு அழகான ஒரு துவக்கத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். இப்படி இந்த சவுல் ராஜாக்குள்ள கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுது, பதவிகள் கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் மறக்கல. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையின் செய்தி. நம்முடைய ஊழியத்திலையும், விசுவாசத்திலையும், குடும்ப வாழ்க்கையிலையும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், சபையின் வாழ்க்கையிலையும், உலகளாவிய சபையினுடைய போக்கிலையும் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா பிசாசு கிரியை செய்யறான். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் தம்முடைய சபையின் மூலம் ஒவ்வொரு விதமா செயல்படுறார். எல்லாருக்கும் எல்லா கிருபை வரங்கள் அழைப்பு கிடையாது. ஆனா 1 சாமுவேல் 14 இந்த யுத்தத்தின் காரியத்துல ஒரு தொடர்ச்சியா ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14
ஒரு சில வசனங்களை இங்கே நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 12வது வசனம், 1 சாமுவேல் 14:12. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். 15வது வசனத்தின் கடைசி வரி, தேவனால் உண்டான பயங்கரம். பூமி அதிர்ச்சி வருது, இது தேவனால் உண்டான பயங்கரம் என்று வாசிக்கிறோம். பிற்பாடு அந்த ஒருவர் பட்டை ஒருவருக்கு விரோதமா இருக்குது, மகா அமளி உண்டாயிற்று. 20வது வசனம். 23ல கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். யுத்தம் ஒருவேளை மனித யுத்தமாக, இரத்த யுத்தமாக, கொலை செய்கிற ஒரு காரியமா இருக்குது. கொலை தான், உயிர் தான். அது காயின் ஆபேல கொண்ட கொலைகாரன். இங்க இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர்களை கொலை பண்ணா அது நீதி கொலை, அது கருணை கொலை, அது வெற்றியின் கொலை, அது அப்படின்னு நம்ம அந்த பார்வையில பார்க்க கூடாது. எப்பவுமே ஹீரோ வில்லனை கொலை பண்ணா எல்லாம் கை தட்டுவோம். ஆனா வில்லன் ஹீரோவை கொலை பண்ணா அநியாய கொலை. அட்டடா, கொலையில என்ன உயிர் தானே, யார் கொலை பண்ணாலும் கொலை தான். ஸோ நம்ம இந்த இவங்களுக்கு நடந்த இந்த யுத்தத்தை பார்க்கும்போது நம்ம ஒன்று விளங்கி கொள்ளணும். பெலிஸ்தியர்கள்ட்டையும் இவங்களும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான். தேவனுடைய அன்பு இல்லாம போனதுனால மனுஷனுக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் சிலுவையில நிறைவேற்றப்படும் வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த காலத்துல நடந்த யுத்தங்களை பார்க்கும்போது ஒன்று புரிந்து கொள்ள முடியுது. ஒரு பக்கம் கர்த்தர் கிரியை செய்கிறார், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பூமிக்குள்ள கொண்டு வர்றாரு, சுதந்திரத்தை தராரு. அது நமக்கு ரட்சிப்பின் வழிய அடையாளமாக ஒரு நிழலாட்டமா இருக்குது. ஆனா எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டது, எவ்வளவு கொலை, எவ்வளவு மனிதர்கள் செத்து போனாங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா இருந்தவங்க. அவங்களும் ஒரு உயிர் தானே. இன்னைக்கு நாம மாம்சத்தோட ரத்தத்தோடு நாம் போராடல. we do not fight with human beings. நமக்கு வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய யுத்தம் வித்தியாசமான யுத்தம். நம்முடைய ஆயுதமும் ஆவிக்குரிய ஆயுதம், நம்முடைய யுத்தமும் ஆவிக்குரிய யுத்தம், நம்முடைய எதிரியும் ஆவிக்குரிய எதிரிகள் தான். நம்மளுடைய வாக்கு தத்தங்களும் ஆவிக்குரிய வாக்கு தத்தங்கள் தான். ஆண்டவர் நமக்கு இந்தியாவை தருவேன், இலங்கையை தருவேன், யாழ்ப்பாணத்தை தருவேன், உனக்கு டெல்லி பாராளுமன்றத்தை தருவேன் அப்படின்லாம் இங்கே இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாக்கு பண்ணிடல. இங்கே நமக்கு எந்த ஒரு அடி நிலம் கூட நமக்கு இங்கே சொந்தம் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டை நம்ம அணுகும்போது புதிய ஏற்பாட்டுடைய கிறிஸ்தவ மனநிலையோடு நம்ம அணுகும்போது இவைகள் நமக்கு ஒரு அடையாளமாக தான் எழுதப்பட்டிருக்குது. அதுக்காக இது நடந்தது பொய் கட்டுக்கதை இல்லை. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக ஒரு எக்ஸாம்பிளா எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த காரியத்தை நம்ம மனதில் கொள்ளணும். என்ன? கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். 1 சாமுவேல் 14:12. 15வது வசனம், தேவனால் உண்டான பயங்கரம். 23, கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். ஆண்டவர் மாறல. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அதே கர்த்தர் தான், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அதே கர்த்தர் தான். அவர் இன்னமும் பயங்கரங்களை உண்டாக்குகிறவர். அவர் இன்னமும் நம்மை ரட்சிக்கிறவர் தான், நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறவர் தான். அவருடைய கிரியைகள் மாறி போகல. அதை நம்ம விளங்கிக்கணும். அன்றைக்கு இருந்த யுத்த முறை வேறு, யுத்த பார்வை வேறு, யுத்த ஆயுதங்கள் வேறு, அவங்க எதிரி வேற. நமக்கு இப்போ இருக்கிற யுத்த களம் வேறு, யுத்த ஆயுதம் வேறு, யுத்த எதிரிகள் வேறு, யுத்த முறை வேறு, நம்முடைய பார்வையே வேறு. நாம இப்போ புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த கிருபையின் காலத்துல இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல சபைக்கும் உலகத்துக்கும் இருக்கிற யுத்தம், எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள இருக்கிற யுத்தம், நாம் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம பரமண்டல ஜெபத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட வேண்டும், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதற்கு எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின்படி நான் போராடுறேன்னு பவுல் சொல்றாரு. இந்த போராட்டத்தை நம்ம விளங்கி கொள்வோமானால் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை எப்படி நமக்குள்ள அவர் போராடுறார்.
கொலோசியர் 1:29, கொலோசியர் 1:28-29. எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நம்முடைய பிரயாசம், நம்ம போராட்டம், நம்ம கிரியை நடப்பிப்பது, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை அவர் நடப்பிக்கிறது எல்லாம் எதுக்கு? எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதற்கு நாம் அவரையே அறிவிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய யுத்தத்தினுடைய வெற்றி. எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்றோம், எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஸோ வி யூஸ் காட்ஸ் விஸ்டம். நம்ம தேவ ஞானத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறோம். நமக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணி, சண்டை போட்டு, சாதிச்சு, கோவப்பட்டு, திட்டி, தூஷண வார்த்தைகளை சொல்லி, இல்லாதவைகளை நிரூபிச்சு சாதிக்கிற, வேதத்தில் இல்லாதவைகளை சொல்றவங்க, இருக்கிறத குறைக்கிறவங்க, கள்ள உபதேசக்காரர், இவர்களுக்கு மத்தியில இந்த மனித ஆவிகளை கொண்டிருக்கிற, ஏன்னா மனுஷ ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொண்டவங்க, அவங்கள கர்த்தருக்குள்ள நிறுத்துவதற்கு நாம போராடுறோம். நம்மளுடைய போராட்டம் இப்ப இதுதான். இந்த போராட்டத்துல கர்த்தர் மாறாதவர். அவர் பயங்கரமான காரியங்களை இப்போதும் அவரால் செய்ய வல்லவர். யோனத்தானை போல நம்ம விசுவாச கிரியைகளை முன்னேறும் போது நாம என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரியில நம்ம வாசிக்கிறோம், சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு டேலண்டட் மேன், ஒரு நல்ல ஒரு மைட்டி, ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற, ஒரு நல்ல ஒரு சரீர கட்டு, நல்ல ஒரு ஒரு திடகாத்திரமான ஒரு ஒரு உடல் அமைப்பு கொண்ட யாரா இருந்தாலும் உடனே சவுல் தன்னோடு சேர்த்து கொள்வார்னு நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல அந்த சவுல் ஒரு ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டது, ஒரு ராஜாவாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10:26 சவுல் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். தேவன் யாருடைய மனதை ஏவுகிறாரோ அவர்கள் சவுலோட கூட போனாங்கன்னு வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? சவுல் யாரெல்லாம் ஒரு பராக்கிரமசாலிய, ஒரு பலசாலிய காணும் போது அவங்க எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். கர்த்தர் நம்மோட ஆட்களை இணைக்கிறாரா? நாமே இவங்களை நம்மளோட இணைத்து கொள்ளுகிறோமா? இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல, இந்த தேவ பணியில, அருட்பணியில, திருப்பணியில, திருமறை போதனையில, ஊழியத்துல நாமே மனித மார்க்கமாக, மனித சக்தியாக, மனித பலத்தை, பண பலத்தை, ஆள் பலத்தை சேர்த்து கொள்வதற்கு நாமே போய் திரட்டி, ஆஹா, பிரான்ஸ்ல ஒரு பழக்கம் இருக்கு. கனடா, டென்மார்க், நார்வேல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கலாம். பிரான்ஸ்ல 3 பிள்ளைக்கு மேல இருந்ததுன்னா அரசாங்கமே மாதம் அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும். ஆஹா, இவங்களுக்கு 5 பிள்ளை இருக்கு, அப்பனா மாசம் இவங்களுக்கு நிறைய காசு வரும், அவங்களுக்கு இவங்க தசமபாகம் காணிக்க கொடுப்பாங்கன்னு சொல்லி 3 பிள்ளைக்கு மேல இருந்து காஃப்ல இருந்து அல்லது அரசாங்கத்துல இருந்து உதவித்தொகை வாங்குற குடும்பமா பார்த்து அவங்கள ஊழியர்களா, உடன் ஊழியர்களாகவோ, அவங்கள அப்படிப்பட்ட பணம் படைத்தவர்கள பிசினஸ் பண்றாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய புள்ள இருக்கு, அரசாங்க உதவி நிறைய வாங்குறாங்க, அப்படிப்பட்டவங்களா பார்த்து கூட சேர்த்துக்கிறோமா? இல்ல கிருபை தாழ்ந்து இருக்கு, தேவன் யாருடைய மனதை ஏவினாரோ அவங்க சவுலுடைய இராணுவத்துல தேவனால் இணைக்கப்பட்டது போல கர்த்தர் யாரை என்னோடு கூட இணைக்கணும், எப்படி ஊழியத்தை செய்வதற்கு தேவன் யாருடைய மனதை ஏவுகிறார், எப்படிப்பட்டவங்க நம்ம கூட இணைகிறாங்க, யாரை நம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறோம், நம்மோடு கூட சேருகிறவர்கள், ஐக்கியப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ஏவுதலினால, வழிநடத்துதலினால அவர் கொண்டு சேர்க்கிறாரா? நானா போய் ஒரு கடையா ஏறி காடையை பிடிக்கிறேன்னா, வேட்டையாடுறேன்னா, இல்ல ஆண்டவரே காடைகளை கொண்டு குமிக்கிறாரா? நம்ம ஊழியத்துல, குறிப்பா நம்முடைய தேவ பணியில
தேவனுடைய ஏவுதலின்படி வந்து நம்மோடு சேருகிறவர்களுக்கு நாம் காத்திருக்க, அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள நாம் கடனாளிகளா இருக்கிறோம். யோவான்ல வாசிக்கிறோம். 3 யோவான் 7:8. 3 யோவான் வசனங்கள் 7-8. புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். நாம் தேவனால் ஏவப்பட்டு வந்து ஊழியத்துல, தரிசனத்துல ஏக சிந்தையோடு ஒருமனப்பட்டு இணைவதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நம்மோடு வந்து இணைகிற தேவனுடைய ஏவுதலினால், வழிநடத்துதலினால் வந்து மனபாரத்தோடு ஆவிக்குரிய சிந்தையோடு வந்து ஒரே சேனையாக, ஒரே குடும்பமாக, ஒரே ஆலயமாக, ஒரே சரீரமாக செயல்படுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்துகிற தொடர்பு, ஐக்கியங்களை நாம் சேர்த்து கொள்ளும் போது சத்தியத்திற்கு நாம் உடன் வேலையாட்களாக இருக்கும்படி, அப்படி கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போகிறவர்களை சேர்த்து கொள்ளும் போது நாம் கடனாளிகளாக இருப்பது மட்டுமல்ல, நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக மாற்றப்படுகிறோம். அது முந்தின நிருபத்தில் வாசிக்கிறோம். 2 யோவான் 10:11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். அதுக்காக வீட்டுக்குள்ள யாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப யாரை ஏத்துக்கிறது, யாரை ஏத்துக்காதது? கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு வரேன்னு தான் சொல்லி வராங்க. கர்த்தருக்கு ஆராதனைன்னு தான் ஆரோன் டைட்டில் போடுறாரு. ஆனா கண்ணுக்குட்டியில வச்சு தொழுது கொள்றாங்க. அதுவும் தங்க கண்ணுக்குட்டியா இருக்க, கண்ணுக்குட்டி ஆராதனையா இருக்குது. இது வந்து கர்த்தருக்கு ஆராதனைன்னு போர்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவர் திறந்த வாசலை வைக்கிறாரு. அவர் திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. ஆனா அவருக்கே அங்க திறந்த வாசல் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்த வாசலை கொடுக்கறதுக்கு நம்ம கையில தான் இருக்குதுன்றார் ஆண்டவர். நமக்கு திறந்த வாசலை கொடுக்கறது என்னமோ ஆண்டவர், ஆண்டவருக்கே திறந்த வாசல் கொடுக்கறது என்னமோ நாமளா இருக்கிறோமே. இப்ப யார் கையில திறந்த வாசல் இருக்கு? திறக்கக்கூடாதுபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஆண்டவர்னு சொன்னா, அதை விட பெரிய ஆளால இருக்கிறோம் இப்ப நம்மளாம். நீங்க திறந்தாதான்ப்பா நானே உள்ள வர முடியும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த அளவுக்கு கர்த்தரையும் கர்த்தருடைய பாரத்தையும் கொண்ட தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆனா கள்ள உபதேசத்தை கொண்டு வரவங்களை ஏற்றுக்கொள்றது. 2 யோவான்ல வாசிக்கிறது, கள்ள உபதேசத்தை கொண்டு வரவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அப்படி ஒருவேளை வாழ்த்துதல் சொன்னால் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவர்களாகிறோம். 3 யோவான்ல நாம் வாசிக்கிறது வந்து கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம், சேர்த்துக்கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். அப்படி சேர்த்து கொள்ளும் போது சத்தியத்திற்கு நாம் உடன் வேலையாட்களாக மாற்றப்படுகிறோம். ஏன்னா அவங்க கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனவர்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 1வது அதிகாரம், எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். நெகேமியாவின் காலத்திலே அதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு அவர்கள் தங்கள் கரங்களை கொடுத்தார்கள். கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு நீங்க அதுக்கு முந்தின 2 நாளாகும் 36வது அதிகாரம் 22-23 வாசித்தாலும் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, அந்த கோரேசின், அதாவது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், அந்த ராஜா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண மக்கள் எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்களானாலும் சரி, அல்லது நமக்கு யோவான் 3 யோவான்ல வாசித்தபடி கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போகிறவர்களை சேர்த்து கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறபடி எவர்களுடைய மனதை தேவன் ஏவினாரோ அவங்க வந்து சவுலுடைய இராணுவத்துல இணைந்து கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களாலும் சரி, எதுவா இருந்தாலும்
பரத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவனும் எதையும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது தீர்க்கதரிசிகள் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் சொன்ன அறிவுரை. பரத்திலிருந்து அருளப்பட்டா தாங்க எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம முட்டி மோதி இதை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் சாதித்தேன், இவ்வளவு கூட்டம் என்கிட்ட இருக்குது, இது அது நம்ம சொன்னாலும் பரலோக கடைசி அங்கீகரிக்காது. நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதனால கொஞ்சம் அவதானமாக கவனமாக பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அருளுவதற்கு கொடுப்பதற்கு காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். ஒருவேளை நம்மளுடைய ஊழியத்தின் பாதை வேறுபடலாம், வித்தியாசமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை ஏற்ற வெளியில குறித்த காலத்துல காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள விருப்பத்தின்படி சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். கர்த்தர் மற்றவங்களுக்குள்ள விருப்பத்தையும் அதற்குரிய செய்கையையும் உண்டாக்கும்படி நாம் பொறுமையோட காத்திருப்போம். இது ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவுரை, கர்த்தருடைய எச்சரிப்பு, கர்த்தருடைய ஒரு வழி நடத்துதல். அவசரப்பட வேண்டாம். நம்ம இந்த உலகத்துல அவசரமும் வேண்டும், நிதானமும் வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நிதானமாகவும் ஆண்டவரிடத்துல நாம காத்திருக்கணும். அதே நேரத்துல அவசரப்பட்டு இதை செய்யணும்னு சொல்லி நம்ம துடிக்கிறோம். ஆனா நம்ம அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற மனநிலையும் வேணும். துரிதமாக அர்ஜென்சியோட செயல்படுகிற அந்த உத்வேகமும் வைராக்கியமும் வேணும். இது எப்படி நம்ம செய்யறது? அவசரப்பட்டு நான் அனுமதிக்காத கிரியைகளையும் செய்திடக்கூடாது. தேவன் அனுமதிக்காதவைகளை, தேவன் சேர்க்காத ஆடுகளை, தேவன் சேர்க்காத நபர்களை என்னோடு சேர்த்து கொள்ளவும் கூடாது. நிதானமாக பொறுமையாகவும் நான் இருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோபு 1:16-17 வாசிக்கிறேன். பிரியமான சகோதரரை, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி வெளிச்சங்களின் தந்தை சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மை கிஃப்ட், நன்மையான கிஃப்ட், பூரணமான கிஃப்ட்ஸ் பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு வருகிறது. ஊழியத்தில் அவசரப்பட வேண்டாம். குறிப்பா குடும்பத்துல நமக்கு ப்ரொஃபஷனலா இருக்கிற பல காரியங்களை நம்ம நிறைய நேரத்துல மனுஷனுடைய நினைவுகள் யோசனைகள் பலவிதமா இருக்கு. ஆனா கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்றாரு. அவர் நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்துல ஒரு காரியத்தை தானியேல் நேபுகாத் நேச்சாருடைய மகனுக்கு அறிவுறுத்துறாரு. தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம். என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் வேதாகமத்திலே நீண்ட பெரிய வசனம் இதுதான். த பிக்கெஸ்ட் லாங்கெஸ்ட் வேர்ஸ், பைபிள்லயே நீண்ட பெரிய வசனம் இதுதான். தானியேல் 5:23. அதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. பரலோகத்தின் தேவன், தானியேல் 5:23, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்படின்னு சொல்லி பெல்ஷாத்சார் என்ற ராஜா, நேபுகாத் நேச்சாருடைய மகனா பேரனான்னு தெரியல, இந்த ராஜாவுக்கு தானியேல் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, கர்த்தருடைய எச்சரிப்பு என்ன? அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய கையில தான் நம்முடைய சுவாசம் இருக்கிறது. நம்முடைய சுவாசத்தை அவருடைய கையில் வைத்திருக்கிறார். அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறார் சுவாசத்தை. நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகிய தேவன் அவர்தான். நம்முடைய வேஸ், நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகள் எல்லாத்துக்கும் அவர்தான் அதிகாரி.
அவரை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். நாம நிறைய நேரத்துல இந்த 1 சாமுவேல் 14 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை போல நம்ம பார்க்குறவங்கலாம் இவங்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நம்ம நல்லா இருப்போம், நம்ம உயர்வோம், நம்ம திட்டம் செயல்படும், ஊழியம் ஆஹா ஓஹோன்னு வளரும் அப்படின்னு நாம கணக்கு போடலாம், திட்டம் பண்ணலாம், நம்ம அளவிடலாம், அளந்து பார்க்கலாம், நம்ம நிறைய பிளான்ஸ் போடலாம். ஆனா கர்த்தர் யாருடைய மனதை ஏவுகிறாரோ அவங்க நம்ம கூட சேரும்போது அது வெறும் இஸ்ரவேலின் இராணுவம் மட்டும் இல்லை, கர்த்தருடைய சேனையாக இருக்கும். ஊழியத்தில் இந்த இந்த தாற்பயம் அல்லது இந்த இந்த அந்த ஃபார்முலானா தமிழில் சூத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு காட்ஸ் பிளான் நம்ம செய்யும் போது, when God gives a vision, God gives the mission. When God gives the mission, God gives the provision. ஆண்டவர் தரிசனம் தரும்போது அதற்கான ஊழியத்தை தருகிறார். அவர் ஊழியத்தை தரும்போது அதுக்கான பராமரிப்பை, அதற்கான தேவைகளை அவரே தருகிறார். விஷன், மிஷன் அண்ட் ப்ரொவிஷன் இஸ் ப்ரொவைடட் பை காட் ஆல்மைட்டி. சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவர், நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியானவர், யார் நம்மோடு சேர வேண்டும், எப்படிப்பட்டவங்க சேரும்போது எப்படி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அவர் கையிலேயே விட்டுடுவோம். அவருக்கு அடிபணிந்து வாழ்வோம். இந்த 1 சாமுவேல் 14 அதிகாரத்துல இந்த யுத்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யுத்தமாகவும், இந்த யுத்தத்துல ஜெயம் கர்த்தருடையதாக இருக்கணும்னா யுத்தமும் கர்த்தருடையது தான். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கணும்னா யுத்த வீரர்களும் கர்த்தருடையவர்களா இருக்கணும், யுத்த ஆயுதங்களும் கர்த்தருடையதா இருக்கணும், யுத்த முறைகளும் கர்த்தருடையதா இருக்கணும். நாம் அவருடையவர்களா இருப்போம், அவர் நம்முடையவராக இருப்பார். வெற்றியை தருகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானமாக நாம் யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும். இதுல சவுலுடைய ஞான குறைவு, யோனத்தானுடைய விசுவாசமும், தேவ ஜனம் எப்படி அவங்க அல்லோல் படுறாங்க. சவுல் பேச்சை கேட்கிறதா, நியாயப்பிரமாண பேச்சை கேட்கிறதா, யோனத்தான் பேச்சை கேட்கிறதா, அகியாவினுடைய பேச்சை கேட்கிறதா, யார் பேச்சை கேட்கறது? இந்த ராஜா சோறு போட மாட்டாரு, சாப்பாடு கொடுத்தா நம்ம மிருகத்தை போல ரத்தத்தோட சாப்பிட வேண்டியதா இருக்குது. திடீர்னு அவர் மனசு மாறுது. கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வாரத்துல 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்வோம். இந்த 1 சாமுவேல் 14 அதிகாரம் 9 கூட்டங்கள்ல ஒரு சில சத்தியங்களை, கருகலான சத்தியங்களை, நடைமுறையான வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் பயங்கரத்தை உண்டாக்குகிறவர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் இஸ்ரவேலின் கையிலே எதிரிகளை ஒப்பு கொடுத்தவர். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்கிற விசுவாச முழக்கமிட உதவி செய்கிறவர். இந்த சவுலுடைய காலத்துல இருந்த இந்த யுத்தம் எங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக, அடையாளமாக, போதனையாக, எச்சரிப்பாக எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறவும், ஞானமாய் யுத்தத்தை நடப்பிக்கவும், கர்த்தருடைய விதத்தில், முறையில், விதிமுறையில், வழிமுறையில், திருமறையின்படி இந்த யுத்தத்தை நீர் நடப்பித்து தருவதற்கு நாங்கள் எங்கள் கண்களுக்கு கண்டபடியெல்லாம் பராக்கிரமசாலிகளையும் பலசாலிகளையும் காணும் போதெல்லாம் அப்படிப்பட்ட எல்லாரையும் எங்களிடமாக சேர்த்து கொள்ளுவதை விட நீர் மனதை ஏவுகிறவர்கள் உம்முடைய படையில், உம்முடைய இராணுவத்தில், உம்முடைய சேனையில், உம்முடைய ஊழியத்தில் சேருகிறதற்கு தரிசனம் தந்தவர், பாரம் தந்தவர், ஊழியம் தந்து ஊழியத்திற்கான தேவைகளையும் நீரே தருகிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஊழியம் உம்முடையது ஆண்டவரே, இதை எப்படியாகிலும் செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, புள்ள வேணும்னு சொல்லி ஆகார் இடத்துல இஸ்மவேலை பெற்று விடாதபடிக்கு காத்திருந்து
சாராளிடத்தில் வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பெறுவதற்கு காத்திருக்க உம்முடைய நேரத்தில் உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து குறித்த காலத்தில் ஏற்ற காலத்தில் நீர் வாக்கு பண்ணின சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க மகிமை கனத்தை உமக்கு செலுத்த அந்த பொறுமையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உண்டாக்கும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற கர்த்தாவே, இந்த விசேஷித்த நாளில் இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தின் இந்த 9 கூட்டங்களிலும் நீர் பேசின வார்த்தையின்படி நாங்களும் வாழ உதவி செய்யும். கிருபை பெருகட்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உலகமெங்கிலும் ஏற்படுகிற யுத்தம், பாதாளத்தின் வாசல் உம்முடைய சபையை மேற்கொள்ள முடியாது. நீர் வெற்றி சிறந்தவர், மரணத்தை வென்றவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். பாதாளத்தின் திறவுகோள்கள் உம்மிடத்தில் உண்டு. சபையை நீர் கட்டுகிறீர். உம்முடைய கட்டுகிற இந்த சபையின் பணியில நாங்கள் இணைந்திருப்பதே ஒரு பெரும் பாக்கியம். பரிபூரணமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். குடும்பங்களையும் தேசங்களையும் ஆசீர்வதியும். கனடா, நார்வே, டென்மார்க், பிரான்ஸ்ல இருக்கிற உடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்தருளும். இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தின் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஆவிக்குரிய கண்களை தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த கூட்டத்திலிருந்து 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தின் மறைப்பொருள்களை கற்றுக்கொள்ள அபியாசிக்க கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.